ஒரு மாதிரி ஒரு செட் ஃபீலிங்ஸில் இருக்குது. லாஸ்ட் 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய புது புது விஷயங்கள். சில விஷயங்கள் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, சில விஷயங்கள் மறந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆக்குப்பைடு மந்த்தாகவே இருந்தது. ஆனால் இப்போ நான் பண்ண போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே என் மைண்டில் தோண்டிகிட்டே இருந்த ஒரு விஷயம். அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்யூஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தது. பேரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பேரெல்லாம் யோசிச்சுட்டேன், டேக்லைன்லாம் போட்டுட்டேன், அதெல்லாமே நடந்துச்சு. பட் ஃபைனலி அந்த நாள் வந்துருச்சு. நம்ம ஒரு கார்ப்பரேட் கேன்டீன் எடுக்கிறோம். ஒரு புது விஷயம், ஒரு புது முயற்சி. இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் இது அடிஷ்னல் ஒரு லோடான விஷயம். ஏன்னா we are into food industry, entering into food industryன்னு சொல்லலாம். எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் நான் இன்ன வரையும் ஒரு பால் காய்ச்சிருக்கேனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. டீ காஃபி கூட போட்டதில்லை. பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆழமான ஒரு எண்ணமாகவே இருந்தது. நல்ல சாப்பாடு, வயிறு நிறையா சாப்பாடு, நம்ம போடுற சாப்பாட்டை அவங்க க்ளீனாக சாப்பிட்டு முடிக்கும் போது ஒரு ஹாப்பி ஃபீல், அதெல்லாம் வந்து தோணிகிட்டே இருந்தது. பட் ஃபைனலி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான எக்யூப்மெண்ட், அதுக்கான வெசல்ஸு எல்லாமே பேரிஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். வாங்கிட்டு வந்துருக்கேன். வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு இன்ன வரையும் சொல்கிறேன் ஓப்பனாக, ஒரு ரைட்டான அங்கே ஒரு சேட் மாஸ்டர் வந்து இன்ன வரையும் கிடைக்கல. பட் சம்திங் ஒரு சரியான நபர் எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு ஒன்று தோணிகிட்டே இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ரெகுலராக பண்ணக்கூடிய ஷெஃப் வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு நபர்கள் இருக்காங்க. பட் டக்குன்னு ஒரு சாட் ஐட்டம்ஸ் போடுறதுக்கு, ஒரு சாண்ட்விட்சு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நபர் இன்னும் அமையலை. பட் அமைஞ்சிரும் நம்புகிறேன் இன்னைக்குள்ள. ஸ்டார்டிங் இப்போ இதுக்கு பர்ச்சேஸ் ஆச்சு, நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதையும் பார்க்கணும். ஸ்டாஃபுக்கு சேலரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடினாலும் பண்ணிடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸும் தேவைப்படும். சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு என் மைண்டில் ஒரு 2 விஷயங்கள் மட்டும். ஏன்னா அங்கே அந்த கேன்டீன், ஒரு கார்ப்பரேட் கேன்டீன், ஒரு 700 மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் லெட் ஸ்டார்ட் வித் 30 to 40 மெம்பர்ஸ் ஒரு கவுண்டோட நான் டே டு டே பேசிஸில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதுசாக பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கஞ்சி அண்ட் வெஜ் பிரியாணி மாதிரி போயிட்டு கருவாடு தொக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஒரு ப்ரே பண்ணுங்கள். அது நான் யாருக்கும் இன்னும் பெருசாக யாருக்குமே ஷேர் பண்ணலை. இன்ன வரையும் என் வீட்டில் இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து, ஏன்னா எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பேனர் போட்டு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில விஷயங்கள் அப்படியே ஒரு நிலையாக நிற்கிது, சில விஷயங்கள் அப்படியே வைண்ட் அப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் வந்திருக்கு. அதுலேயும் நிறைய சேலஞ்சஸு நிறைய அப்படி இப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ அதுதான் இந்த டைம் வந்து நம்ம யாரையும் பெருசாக இன்வைட் பண்ணல. பட் இந்த ஸ்டேட்டஸ் மூலிமா, இந்த வீடியோ மெசேஜ் மூலிமா எல்லாருக்கும் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் போது, நம்ம அடுத்து இன்னொரு இடத்துல கார்ப்பரேட் கேன்டீன் ஓப்பன் பண்ணும் போதோ, இல்லை நம்ம வெளியே ப்ரைவேட்டாக சென்னையில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும் போதோ கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணுறேன்.
ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் இன்புட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு ஹோம்மேட் பேக்கிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து நான் என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் ஹோம்மேடாக சில பேர் வந்து ட்ரை பண்ணணும்னு பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அப்போ அந்த மாதிரி உங்களோட ஐட்டம்ஸை வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஐ எம் ஓப்பன் மைண்டட் டு அலோவ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ என்னென்னா அலோவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோடதை கொண்டு வந்து டிஸ்பிளே போட்டுக்கலாம். அதில் என்ன வருதோ அது பில்லிங் ஆகும்போது நான் உங்களுக்கு அந்த பில்லிங்க்கு கொடுத்துருவேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் உங்களுக்கும் நீங்களும் உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸை ஒரு வெளியே அவுட் சைட் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக நான் இதை அலோவ் பண்ணுறேன். பண்ணுங்கள். அந்த மாதிரி யாராவது ஐடியா இருக்கிறவங்க யூ ஜஸ்ட் கிவ் மீ அ கால். அண்ட் இதை வச்சு நான் இன்னும் பல விஷயங்கள் பிளான் பண்ணுறேன். ஃபர்தராக நான் உங்கள் எல்லாருக்குமே அப்டேட் பண்ணுறேன். பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஸோ என்னை வழி நடத்துறது, என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கறது, என்னை வழி நடத்துறது என்னோடய சுப்ரீம் பவர்னு நான் நம்புகிறேன். என்னோடய தந்தையாகவும் நான் செல்ஃப் டாக் நிறைய விஷயங்கள் பண்ணிடுவேன். இந்த இயர் கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுவோம். நாட் ஒன்லி இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி, கேஸ்டிங்லேயும் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொஃபைல்ஸ் ஹேக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, ரைட் பீப்புள் என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இந்த ஒர்க்கில் நான் இந்த ஒர்க் நான் அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஓனர்ஷிப் எடுத்து எல்லா ஒர்க்கையும் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு பேக்கேஜை இனிஷியலாக கொடுக்குறேன். ஒரு 3 months 6 months டவுன் தள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாகவே அதை நான் பண்ணுவேன். தேங்க்யூ.